மதிமுக உயர்நிலை கூட்டமானது சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தில் ஆடிட்டர் அர்ஜுன் தலைமையில் தற்போது தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக சென்னையில் நாளை நடைபெற இருக்கக்கூடிய மதிமுக பொதுக்குழு கூட்டம் குறித்து பேசுவதற்காக இந்த குழு கூட்டமானது தொடங்கி நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக கட்சியின் அடுத்த கட்ட நகர்வுகள், மேலும் அந்த கூட்டணி குறித்து தொடர்ந்து ஆலோசனை மேற்கொள்வதற்காக தற்போது இந்த கூட்டமானது தொடங்கி நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக திமுக கூட்டணியில் பொறுத்தவரையுமே மதிமுக பயணித்து வரக்கூடிய நிலையில் இந்த கூட்டணி உறவை முடித்துக் கொள்ளலாம் என்பது பொறுத்தாக இந்த ஆலோசனை கூட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் 2017 முதல் சுமார் 9 ஆண்டுகளாக திமுக கூட்டணியில் மதிமுக நீடித்து வருகிறது. திமுக கூட்டணியில் இருந்து மதிமுக விலகுவதாக பல்வேறு கருத்துக்கள் பொறுத்தவரையுமே சமூக வலைதளங்களில் பரவி வரக்கூடிய நிலையில் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பொறுத்தவரையுமே நாளை கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ அறிவிக்க இருக்கிறார். அந்த கூட்டத்தில் இந்த தீர்மானங்கள் என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது என்பது குறித்து அதற்கான ஆலோசனை கூட்டம் தான் தற்பொழுது கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த கட்சியின் இந்த ஆடிட்டர் அர்ஜுன் தலைமையில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் பார்த்தபோது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, முதன்மை செயலாளர் துறை வைக்க பொறுத்தவரையுமே இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை. இன்னும் 1 மணி நேரத்தில் பங்கேற்க இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் துணை பொதுச் செயலாளர்கள் ரக்கையா, பூமிநாதன், ஜீவன் உள்ளிட்ட 18 உறுப்பினர் குழு உறுப்பினர்கள் தற்பொழுது இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் முக்கிய 2 நபர்கள் பங்கேற்க இருந்த நிலையில் 1 நபர்கள் மட்டுமே பங்கேற்க இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் உயர்நிலை கூட்டத்தில் பொறுத்தவரை சிறப்பு விருந்தினர்களாக மதிமுக 2 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுத்த நிலையில் கடையனூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் மட்டும் தற்பொழுது பங்கேற்றிருக்கிறார். சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் செல்வன் பங்கேற்க இல்லை என தற்பொழுது கூறப்பட்டிருக்கிறது. அது குறித்து தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏனென்றால் நாளை நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் பார்த்தோம் என்றால் தொடர்ந்து திமுகவின் கூட்டணி முறித்துக் கொண்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அவர் பங்கேற்கவில்லை எனவும் ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் கட்சியின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்தும் நாளை நடந்திருக்கக்கூடிய பொதுக்குழு கூட்டம் குறித்தும், மேலும் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் நாளை என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்படலாம் என்பது குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு ஒவ்வொரு உறுப்பினர்களிலும் தொடர்ந்து தனிப்பட்ட முறையில் வைகோ பேச இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 18 உறுப்பினர்கள், அதாவது உயர்நிலை குழு உறுப்பினர்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில் அவர்களின் கருத்துக்களை கேட்ட பிறகு இதற்கான தீர்மானங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. செய்தியாளர்கள் சந்திப்பில் பொறுத்தவரையுமே எதுவும் நடக்கவில்லை. ஏனென்றால் நாளை நடைபெறக்கூடிய பொதுக்குழு கூட்டத்தில் முழுமையான தகவல்களை தெரிவிப்போம் என கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட நாளை காலை 11 மணிக்கு தொடங்கக்கூடிய அந்த நிகழ்வில் பார்த்தோம் என்றால் நாளை 4 மணி வரை தொடர்ந்து நடைபெறும் எனவும், பிறகு இந்த நிகழ்ச்சிகள் முடிந்த பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பின் மூலம் திமுக கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை பொறுத்தவரையுமே கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ அறிவிப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.